Hello students, welcome to HIBA Max 12th Standard Max Chapter 5 2-Dimensional Analytical Geometry 2 Exercise 5.2 la 8th question பாருங்க. Identify the type of conic and find center, foci, vertices and directrix of each of the following. சரிங்களா, இது நம்ம வந்து சேம் நம்ம 6th question எப்படி சால்வ் பண்ணோம் அதே மாதிரி தான். அண்ட் இங்கே எப்படி இருக்கும்னா x minus 3 whole square அங்கே வெறும் x square by a square மாதிரி வரும். இங்கே வந்து hk வச்சு வரும். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 187லேருந்து இது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். ஒரு வாட்டி இன்ட்ரோ பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். x minus 3 whole square by 225 plus y minus 4 whole square by 289 equal to 1. ஸோ இது எப்படி ப்ளஸ் நடுவில் இருந்தால் எலிப்ஸ். ஸோ த கோனிக் இஸ் ஆஃப் த ஃபார்ம் வந்து எலிப்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு எழுதிடலாம். கொஸ்டின் ஒரு வாட்டி எழுதிக்கணும். x minus 3 whole square divided by 225 plus y minus 4 whole square by 289 is equal to 1 is of the form எழுதிருக்கேன் பாருங்க. x minus h whole square by b square plus y minus k whole square by a square is equal to 1. This is an equation of the ellipse அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, இப்போ a square இருக்க இடத்துல என்ன இருக்கு? 289. a square வந்து 289, b square வந்து 225. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா ஃபோக்கை கண்டுபிடிக்கிறது k plus c k minus c எடுத்துப்போம். இப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ சி ஸ்கொயரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயரோட வேல்யூ இங்கே எழுதிடலாம். 289 minus 225 which is equal to 64. c ஸ்கொயர் 64. அப்போ சியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 8. கிளியரா? இப்போ அடுத்து இ ஸ்கொயர் வேணும். இ ஸ்கொயர் வந்து நம்ம எப்பவும் போல் சால்வ் பண்ணாலே போதும். இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இப்படி தான் நம்ம வந்து போன சம்லலாம் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஆர் இந்த ஸ்கொயர் அந்த சைடு போயிடும், அவ்வளோதான். ஈயோட வேல்யூ டேரெக்டாக கண்டுபிடிக்கிறது. ஸ்கொயர் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க இது ரெண்டும் வேறு வேறையான்னு. இல்லை, இது கேன்சல் ஆகிட்டா 1 பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸ்கொயர் ஆன்சர் பண்ணால் ஸ்கொயர் ரூட். நீங்கள் எப்படி சால்வ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். சரி, இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் வேல்யூ 225 பை ஏ ஸ்கொயர் வேல்யூ 289. இப்போ இதை எல்சிஎம் எடுக்கலாம். 289 ஒன்ஸ் ஆர் 289. 289 மைனஸ் 225 64 ஆல்ரெடி பார்த்துட்டோம். டிவைடட் பை 289. அதுக்கு ஒரு ரூட்டும் இருக்குது. இப்போ 64ஓட ரூட் 8. 289ஓட ரூட் வந்து 17. இப்போ ஈயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஈயோட வேல்யூ வந்து 8/17. இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். சென்டர் என்ன, ஃபோக்கை என்ன, வெர்டிசஸ் என்ன, டைரக்ட்ரிக்ஸ் என்ன அப்படின்ட்டு. இப்போ சென்டர் பார்க்கும்போது இங்கே நமக்கு வேல்யூ இருக்குது 3 4. அதை எடுத்துப்போம். மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம், ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸ்ன்னு எடுத்துப்போம். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து சென்டரோடது எடுத்துக்கலாம். சென்டர் இஸ் 3,4. மைனஸில் வரும், இப்போ நான் ப்ளஸில் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஃப்ரண்ட்டில் ஈக்குவேஷன் இருக்கும், நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபோக்கை. ஃபோக்கையோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஹெச் கம்மா கே ப்ளஸ் சி, அது மாதிரி ஹெச் கம்மா கே மைனஸ் சி. இது ஹெச், இது கே இல்லையா? ஸோ அப்போ 3 கம்மா கேவோட வேல்யூ 4 ப்ளஸ் சியோட வேல்யூ 8 கண்டுபிடிச்சோம். நீங்கள் அப்படியே மேலே எழுதியிருந்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கோங்க. ஹெச்சோட வேல்யூ 3, கேயோட வேல்யூ 4 மைனஸ் சியோட வேல்யூ 8. இப்போ சால்வ் பண்ணால் 3,12. இன்னொன்று வந்து 3, மைனஸ் 4. இதுதான் ஃபோக்கையோட வேல்யூ. அடுத்து இதே மாதிரி வெர்டிசஸ் கண்டுபிடிச்சிடலாம். வெர்டிசஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் கே மைனஸ் ஏ, அப்புறம் ஹெச் கே ப்ளஸ் ஏ. இது மட்டும், இதெல்லாம் எழுதுறது மட்டும் கொஞ்சம் கவனம். சி வரணும், ஏ வரணும். இதெல்லாம் கவனமாக பார்த்துட்டோன்னா நமக்கு சம் ரொம்ப ஈஸியாகிடும். 3, கேயோட வேல்யூ 4 மைனஸ் ஏ வேல்யூ 17, 3, 4 ப்ளஸ் 17. ஸோ 3, மைனஸ் 13, 3, 21. வெர்டிசஸை கண்டுபிடிச்சிட்டோமா? டைரக்ட்ரிக்ஸஸ். ஓகேங்களா, டைரக்ட்ரிக்ஸஸோட வேல்யூ என்னது? y மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a பை
இப்போ சால்வ் பண்ணலாம். y minus 4 is equal to plus or minus a value 17. e value என்ன கண்டுபிடிச்சோம்னா 8/17. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த 17 ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே கொண்டு போயிடுவோமா? y minus 4 is equal to plus or minus 289. இது ஆல்ரெடி தெரியும் இல்லையா? டிவைடட் பை 8. இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று y minus 4 is equal to 289/8. இன்னொன்று y minus 4 is equal to minus 289/8. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா y is equal to 289/8 plus 4 நான் சைடு கொண்டு போகிறேன். இப்போ 8 4s are எவ்வளோ? 32வா? அப்போ 289 plus 32/8. 289 32 11 9 10 11 12 321. y is equal to 321/8. அந்த சைடு இடம் இல்லை, அதனால நீங்கள் எழுதுனா நீங்கள் ரஃபில் எழுதுங்க போதும். அதே மாதிரி y is equal to minus 289/8 minus 4 அந்த சைடு போனால் plus 4. y is equal to minus 289 8 4s are 32 divided by 8. இப்போ y is equal to இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். அப்போ 7 8ல் 3 போனால் 5 2 பேரே நம்பருக்கு மைனஸ் இருக்குது டிவைடட் பை 8. இதுதான் டைரக்ட் ரேஸோட வேல்யூ. செகண்ட் சப்டிவிஷன் x plus 1 whole square by 100 plus y minus 2 whole square by 64 is equal to 1. ஸோ ப்ளஸில் இருக்கிறனால இதுவும் எலிப்ஸோட ஈக்குவேஷன் தான். எழுதிக்கலாம். x plus 1 whole square divided by 100 plus y minus 2 whole square by 64 is equal to 1. This is an equation of the ellipse. This is an equation of the ellipse. Clear? இப்போ இதில் இருந்து நம்ம a square என்ன எல்லாமே எடுத்துக்கலாம். a square வந்து 100, b square 64, c square கண்டுபிடிக்கணும். c squareோட வேல்யூ வந்து a square minus b square. 100 minus 64 that is equal to 36. அடுத்து e square கண்டுபிடிக்கணும். c ஓட வேல்யூ எழுதிடணும்ல. இப்போ c ஓட வேல்யூ 6. c square 36னா c ஓட வேல்யூ 6. e square ஓட வேல்யூ a square minus b square by a square or e is equal to root of 1 minus b square by a square. நான் ரெண்டு ஃபார்முலாவுமே எழுதுறேன். எது ஈஸியாக உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். e is equal to root of நான் இதுதான் எடுத்து எழுதுறேன். 1 minus b square 64, a square value 100. 100 ones are 100 minus 64 by 100. 100லேருந்து 64 மைனஸ் பண்ணால் 36 by 100 root value. இப்போ 36ஓட ரூட் எடுத்தால் 6, 100ஓட ரூட் எடுத்தால் 10. இப்போ இது வந்து 6/10 நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3/5 இன்னும் பண்ணிக்கலாம். அப்போ ஈயோட வேல்யூ என்னது? 3/5. இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இனி நம்ம சென்டர் அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர். சென்டரோட வேல்யூ எப்படி இருக்கும்? h, k. ஸோ இந்த கொஷனில் +1 +1ன்னா என்னன்னு எடுத்துக்கணும்? -1 -2ன்றது 2ன்னு எடுத்துக்கலாம். இதான் சென்டரோட வேல்யூ. அடுத்தது ஃபோக்கை. ஃபோக்கையோட வேல்யூ இப்போ h முன்னாடி a ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கு. அப்போ h minus c, k. இன்னொன்று h plus c, k. h ஓட வேல்யூ -1, c ஓட வேல்யூ 6 மைனஸ் இருக்கு, k ஓட வேல்யூ 2. h ஓட வேல்யூ -1 plus c ஓட வேல்யூ 6, k ஓட வேல்யூ 2. -6 -1 -7, 2. 6 minus 1 5 5, 2. -7, 2 ஒன்றும் 5, 2 ஒன்றும் இருக்கு. அடுத்து வெர்டிசஸ். வெர்டிசஸோட வேல்யூ என்னன்னா h minus a, அங்கே c வரும் இங்கே a வரும், அவ்வளோதான். k, h plus a, இது சரிங்களா, k. h ஓட வேல்யூ -1 minus a ஓட வேல்யூ, a வேல்யூ தனியாக நம்ம எழுதணும். a ஸ்கொயர் வந்து 100, அப்போ a ஓட வேல்யூ 10 இருக்கும் இல்லையா. -10, k வேல்யூ 2. h ஓட வேல்யூ -1 plus a வேல்யூ 10,
comma 2. Minus 1 minus 10 minus 11 comma 2. 10 minus 1 9 comma 2. இது வந்து vertices ஓட வேல்யூ. அடுத்து லாஸ்ட் டைரக்ட்ரிஸ் ஓடது. equation of directress அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா x minus of minus h அப்ப plus 1 minus 1 வந்து plus 1 which is equal to plus or minus a by e. x plus 1 is equal to plus or minus a value 10 e value வந்து 3 by 5 இல்லையா 3 by 5 இந்த 5 அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு மேலே போயிடும் இப்போ plus or minus 10 into 5 50 டைரெக்டாக எழுதிடலாம் இல்லையா அது ரெசிப்ரோக்கல் ஆகுது பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க plus or minus 50 by 3 இப்போ இந்த plus 1 அந்த சைடு போயிடுச்சுன்னா minus 1 ஆகிடும் plus or minus 50 by 3 minus 1 இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துப்போம் இல்லையா ஃபஸ்ட்டு ப்ளஸ் வச்சு அப்புறம் மைனஸ் வச்சு x is equal to plus 50 by 3 minus 1 இன்னொன்று x is equal to minus 50 by 3 minus 1 x equal to 3 ones are 3 50 minus 3 by 3 x is equal to 47 by 3 அடுத்து x is equal to minus 50 3 ones are 3 minus 3 by 3 x is equal to minus 53 by 3 இதான் வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கும்